சிவகார்த்திகேயன் என்ன கரெக்ட் சார். அவரோட வந்து அவர் ஆங்கரா இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப எங்கேயோ போயிட்டாங்க. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன ஆமாங்க சார். விஜய் டிவி தான் உங்களுடைய பிளாட்ஃபார்ம். அதை தொடர்ந்து இப்போ வந்து திரையில வந்து நீங்க வந்து இப்பயும் வந்து பெண்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணுங்க எல்லாம் வரும்போது நம்ம இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி குரேஷ் எங்க உங்களை தான் ட்ரெயின் ஆங்க. அப்ப கண்டிப்பா உங்களை அடுத்த சிவகார்த்திகேயன் சொல்லலாம். அது எனக்கு தெரியல சார். நான் வந்து டெலிவிஷன்ல பண்றதுனால அந்த ஷோக்கான ஒரு ஃபேன்ஸ் கிரேஸ் அவங்க கிட்ட இருக்கு இப்போதைக்கு. பட் சினிமால வந்து இப்பதான் நான் வந்திருக்கேன். நிறைய கத்துக்கணும். குடுக்கற கேரக்டரை ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணணும். அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. நீங்க அடுத்த என்ன? இல்ல நான் என்னன்னா நான் அவரோட நடிச்சு இந்த மிடில் கிளாஸ்ல பண்றப்ப இப்போ சினிமாவுக்குன்னு ஒரு பேத்தன் இருக்கு நடிப்பு அப்படின்றது. இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நம்ம அந்த இடத்துல என்ன வேணாலும் கவுண்டர் போட்டு எது வேணாலும் மாற்றிக்குவோம். சினிமான்றது அந்த வரையறைக்குள்ள இயக்குனர் சொன்ன கதாபாத்திரத்தை உள்வாங்கி அதை பிரதிபலிக்கிறது தான். அது அவ்வளவு மெனக்கடல் இவர்கிட்ட இருக்கு. அதனால நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல இடத்துக்கு வரும். அப்படி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நான் இவரை வச்சுட்டுன்னு பேசணும் இல்லை, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு சொல்லிடுறதுல பெரிய ஹீரோ வர வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, தப்பு கிடையாது. அவரை ஹீரோனா சொல்ல மாட்டார். அடுத்த ஆளுங்கெல்லாம் தைரியமா சொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. விஜய் சூர்யா சார் கூட எல்லாம் போட்டி போட முடியுமா? ஏன்னா இணையான அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ விஜய் சூர்யா மாதிரி அவர் ஒரு ட்ராக்கு, காளிவங்கன் சார் அவரும் ஒரு ட்ராக்கு, நம்ம ஒரு ட்ராக்கு. இப்போ விஜய் சூர்யா பார்த்தாலாம் நான் வந்தவன், படம் பார்த்து வந்தவன். அவர் இப்போ டான்லாம் நடிக்கும் போதெல்லாம் நான் வெளியே பக்கத்தில் நின்று ரசித்தவன். என்ன பண்ணுறாரு, எவ்வளோ எப்படி என்ன ஒவ்வொரு ரியாக்ஷன் எப்படி பண்ணுறாரு, ஃப்ரேம் தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு நான் இப்போ இங்கே எடுத்தாலும் நான் எடுத்த மாதிரி பார்த்து ரசித்தவன். ஆளுக்கு ஒரு பேத்தன் இருக்கு. அதனால் போட்டி ஈட்டியெல்லாம் கிடையாது. நான் அவங்களுக்கு கீழே தான். என் இது வந்து எப்பயும் போல் ஒரு முனிஸ்கான் தான், ஒரு காமெடியனா எல்லாத்தையும் மகிழ்ச்சின்றதான் என்னோட பெரிய ஆசையே. நான் என்னல சார், நான் என்னல ஆமாம் என்னல கணக்கில்ல அப்படின்னு சொல்ல என்னல நான் செய்தி அது 8 படம்லாம் ரொம்ப ஒரு 4 படம் இருக்கேன். ஆமா 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 இருக்கேன் சார், இருக்கேன். என்னல அது ரகசியமா இல்லை சார், பிடிக்குது எழுதுறாங்க. அதாவது டைரக்டர்ஸ் தான் அது நன்றி சொல்லணும். எழுதும் போது வந்து நம்ம பேரை வச்சு எழுதுறது வரையும் ஏதோ நம்ம ஒழுங்கா அவங்களுக்கு சொல்றதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றத நான் நம்புறேன். அதனால தான் கூப்பிடுறாங்க. அந்த எழுதும் போதே வந்து முனிஸ்காந்த் இந்த கேரக்டர் வேணும் அப்படின்னு கூப்பிடும் போது, அதனால டைரக்டர்ஸ் தான் பெரிய நன்றி சொல்றேன். அவங்க சொல்ற மாதிரி நான் வந்து இயங்குறேன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரகசியம் நினைக்கிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.